சார் வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பேசுகிறேன். இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு வண்டி சார், இண்டிகா விஸ்டா சார். நிறையா பேர் இண்டிகா விஸ்டா கிட்டத்தட்ட நான் ஒரு எப்படி பார்த்தாலும் விஸ்டா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55-60 வண்டி விஸ்டா வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நியூவாக வந்துருக்கு வண்டி சார். இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஓவர் தான் சார் வண்டி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரேட்டு ஓவர்னு சொல்ல முடியாத விட நான் சொல்கிறேன் இருங்க, சில விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஏன் சொல்லிட்டுங்களா, ஏன்னா இது வண்டி உண்மையிலே வந்து எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க. சீட்டு கவர்லேருந்து இன்ட்ரிலேருந்து அதாவது பெயிண்டிங்லேருந்து பக்காவாக பண்ணிடுறாங்க. அதனால் விலை கம்மியாக சொல்ல முடியாது. ஏன்னா வண்டி குவாலிட்டியாக இருக்குது. அதனால் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணி பேச முடியாது. சில விஷயம் சொல்ல பாருங்க. ஏன்னா வண்டி வந்து குறை நிறைய சொல்கிறது தான் சரவணை. ஆனால் இது குறை நிறைய இருக்குது சார். குறை சொல்கிறது நிறைய இருக்குது. அதனால் எத்த தொழில் போட்டால் இது போட்டால் குறை சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தா ஸ்டிக்கரிங் நல்லா இருக்குது. ஆனால் ஹெட்லைட்டும் கூட சூப்பராக இருக்குது. அதே பம்பர் என்ன பார்த்தா அது நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தா சூப்பராகுது. சரி, கண்ணாடி சைடு மீர் பார்த்தா பலன்னு இருக்குது. அப்போ டயர் பார்த்தா புதுசாகுது. அது சீட்டு கவர் போட்டாலும் புதுசாகுது. நான் என்ன சொல்கிறது ஒன்றே புரியல சார். அதான் சொல்ல குறைய சொல்ல முடியல. நிறைய இருக்குது. அப்போ செட்டு பார்த்தா சோனி செட்டு, சீட்டு பார்த்தா கும்முனுக்குது, அருமையாக இருக்குது. எதை நான் குறை சொல்ல முடியும்? அட இந்த குறை இருக்குதுடா, பரவாயில்லடா, ரேட்டு கம்மியாக 4 பவர் விண்டோ இருக்குது. ஏசி பார்த்தா சில்லுன்னு இருக்குது. வண்டி பார்த்தா கும்முன்னு இருக்குது. இன்ஜின் பார்த்தா கோட்டார் ஜெட் இன்ஜின் அட்டகாசமாக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன குறைன்னு சொல்லு நான் சார். இது வந்து கோட்டார் ஜெட்டு, அதாவது குறை சொல்லலாம். குறை விட நிறைய இருக்குது சார். அதனால் இந்த வண்டியில் கொம்ம இல்லை சார். கஸ்டமர் வந்து 2010 2 ஓனரு வண்டி பார்த்தினாக்கா அட்டகாசமாக இருக்கும். டீசல் இன்ஜின், கோட்டார் ஜெட் இன்ஜின், டிடி இன்ஜினில் கோட்டார் ஜெட் இன்ஜின். இப்போ பாருங்கள், கஸ்டமர் கோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூபாய் கேட்குறேன் சார். இல்லை சார், கஸ்டமருக்கு எல்லாருக்கும் நான் 140 135 கொடுத்துருக்குறேன். இப்போ ரேட்டாக தான் ஜாஸ்தியாக தான் இருக்குது என்ன சார். ஒன்றும் இல்லை சார், வாங்க. என்னுடைய கருத்து கணிப்பு நான் சொன்னால் கரெக்டாக இருக்கேன். எனக்கு ஒரு இதை பார்த்தா ஒரு 155 ஒரு 150 அந்த ரேஞ்சு இஸ்லாம் நீங்கள் கிட்ட வாங்க பண்ணித்தரேன். ஏன்னாக்கா பரவாயில்ல, அவர் 2 ரூபா சொல்லிக்கிறார் கஸ்டமரு, நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன். என்னுடைய இதுக்கு வந்து எடுக்கலாம். எனக்கு ஒன்று தெரியும், பார்க்கிங் பண்ணி பார்த்தினாக்கா ஒரு 155 ஒரு 150 இந்த வண்டி எடுக்கலாம். ஆனால் நான் வந்து சரண கொடுக்க பார்த்தா 1,55,000 இந்த வண்டி தரேங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? நான் கஸ்டமர் 2 ரூபா 2.25 ரூபா கேட்குறாங்க வண்டியை. இல்லை சரவணா, இது நான் செலவு பண்ணிடுறேன் சரவணா. 2010 மாடலு 2 ஓனரு வண்டி, கோட்டார் ஜெட் இன்ஜினு, விஎக்ஸ் டாப் பண்ணுது, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, பேக் வைப்பர், 4 டயர், புது டயரு, கும்முன்னு சார் வண்டியை. ஏசி போட்டால் கும்முன்னு இருக்கும், இன்ஜின் போட்டால் கம்முன்னு ஓடும் சார் வண்டி. அட்டகாசமாக இருக்கும் சார். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார். ஏன்னாக்கா இது வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லாதீங்க. ஏன் சொல்லிட்டா, வண்டி வந்து குவாலிட்டி, தரத்துக்கு தரம். அதாவது தங்க 916 சொல்லுவாங்க, சாதா பார்த்தா 21 கேரட். அது மாதிரி இது 916 சார். ஏன்னா அட்டகாசமாக இருக்கும். சஸ்பென்ஸ் சார், நானே ஓட்டி பார்த்தேன் சார், அவ்வளோ அருமையாகுது. எடுக்கலாம் சார். கஸ்டமர் 2 ரூபான்னு பாட்டு பாடிக்கிறாரு. நீங்கள் அந்த பாட்டை நிறுத்திட்டு ஏன் பாட்டை நான் பாடுறேன், நீங்கள் கவலைப்படுறீங்க. அவர் பாடிக்கிறாரு, நீங்கள் வாங்க. 1,55,000 ரூபாய்க்கு இந்த வண்டி சரவண தரங்க, வேறு யாரோட. சரி விடுங்க, அது இன்னசென்ட் தமிழ் சேனலுக்கு ஒரு 50 ரூபா, 1,50,000 இந்த வண்டி தரங்க. நீங்கள் வர்றீங்க, இந்த வண்டி எடுக்கிறீங்க பாருங்க. இதோட இன்ட்ரில் காட்டுறேன் பாருங்க. ஏன்னா குறை நிறைன்னு சொல்லுவாங்க. குறை நிறைனா குறைனா குறை சொல்லுவாங்க, நிறைனாக்கா நிறைய மனசு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் குறை சொல்ல முடியாது சார். பாருங்க, இது எவ்வளோ நல்லா ஆகுன்னு சொல்லிட்டு பல பாரு சார். என் மூஞ்சல சார் நான் நல்லா இருக்கிறேன்னா சார்? ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா நல்லா இருக்கிறேன்னா சார்? அதான் சார், அதுமாதிரி தான். இப்போ பாருங்க நல்லா பாருங்க சார். பாருங்க, பவர் விண்டோ இருக்குது பாருங்க. அதே மாதிரி சீட்டு இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்க, 4 பவர் விண்டோ பாருங்கள். ஸ்டேரிங்கிலும் போட்டுக்கிறார் சார் கவரு. கை அழுக்காக கூட ஸ்டேரிங்கில் கவர் போட்டுக்கிறாரு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோனி செட்டு இருக்குது பாருங்கள். இவ்வளோ சார். உள்ளே பாருங்கள், சீட்டு பாருங்கள், வேறு லெவலுங்க. எந்த ஒரு குறை சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வரீங்க, ஏன்னா குறை நிறைய இல்லாமல் வண்டி சார் அருமையாக இருக்கும் சார். அதாவது பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறார் சார். கஸ்டமர் உண்மையிலே ரொம்ப தங்கமான ஆள் சார். காசு வரீங்க, சரவணை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேலை ஓன் மணியே நட்டு வந்துட்டுக்கிறா பாருங்க. திருச்செந்தூர் முருகன் வேலை போட்டு வந்துடுறா பாருங்க சார். அதுதான் சார் உண்மையிலே சொல்ல தெய்வ சக்தின்றது. இந்த வண்டி யார் எடுக்கிறீங்களோ சிறப்பு ஆஃபர் என்ன தரப்போகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தெரியும். சிறப்பு ஆஃபர்ன்றது சார் நான் சொல்லுவேன், செய்து ஒன்று சார். கண்டிப்பாக ஒன்று தருவேன் சார். நான் என்னான்னு மட்டும் கேட்காதீங்க, நீங்கள் கிட்ட வாங்க நான் தரேன் சார். கோட்டார் ஜெட் இன்ஜினு நல்லா ஒன்று தெல்லாம் புரிஞ்சுங்க. 2010 மாடலு 2 ஓனரு 4 டயரு, நியூ பிராண்டு. 1 கிலோமீட்டர் பார்த்தா 86 கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி பார்த்தினாக்கா. அதே மாதிரி கோட்டார் ஜெட் இன்ஜினு, டீசல் இன்ஜினு, பெட்ரோலில் டீசல், எப்படியா டீசல். இந்த இன்ஜின் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, பேக் வைப்பரு, ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டியை வெறும் 1,50,000 ரூபாய்க்கு யாருமே முதல் ஃபஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் ஆஃபர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சார் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகோ, டாட்டா இண்டிகோ
இண்டிகோவில் பார்த்தீங்கன்னாக்கா டைகர் இன்ஜினாக்கா 2011 மாடலு. ஓனராக பார்த்தீங்கன்னாக்கா 2 ஓனரு. வண்டி அட்டகாசமாக இருக்கும் சார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கா, 2011 மாடலு, 2 ஓனரு, டாட்டா இண்டிகோ. இண்டிகோவில் வந்து எக்ஸல் டைப்னாக்கா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், பேக் வைப்பர் மட்டும் வராது. இது என்ன தெரியுங்களா சார், பேக்கில் வந்து ஏசி சார். சார் ஒன்றை பார்த்தா ஏசி சில்லுன்னு இருக்குது, பின்னால் பார்த்தாலும் ஏசி கும்முனுக்குது சார். ஏசி உண்மையிலே சில்லுங்க சார் உண்மையிலே சார். டபுள் ஏசினாக்கா, அதாவது சீட்டு வந்து பெரிய சீட்டு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் வந்து ஏசி வந்து சின்னதாக பாக்ஸ் வந்துடும். டபுள் ஏசி எக்ஸல் வந்தாவே டபுள் ஏசி வந்துடும் சார். வண்டி வந்து அட்டகாசமாக சார். அதாவது மனசு எப்படி வெள்ளையா, நான் போட்டுக்கிற ஷர்ட் எப்படி இருக்குது அதேமாதிரி இதுவும் வெள்ளை சார். மனசும் வெள்ளை, இந்த வண்டியும் வெள்ளை, நம்ம வாங்குகிற மக்கள் ஜனங்களும் வெள்ளை. எப்போ பாருங்கள் மனசு எவ்வளோ சுத்தமாக இருப்பாருங்க. 2011 2 ஓனரு, எக்ஸல் டைப்பு. கஸ்டமர் கோட் பண்ணி பார்த்தினாக்கா 1,000 ரூபா கோட் பண்ணிக்கிறாரு எங்கிட்ட சார். 11 அந்த ரேட்டில் போகாதுங்க. அப்போ 1,000 ரூபாயா, 1,40,000, 1,30,000, 1,20,000, 1,02,000 ரூபாய்க்கு இந்த வண்டி தரங்க. வேறு யார்த்த 1,02,000 ரூபாய்க்கு, வேறு யார்த்த 1,02,000 ரூபாய்க்கு. ஏன்னா வண்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கா, தராமல் இருக்கா. இது வந்து பெட்ரோல் கிடையாது, டீசலு சார். ஏசி, பவர் ஸ்டேரிங், உள்ள சீட்டுக்கிட்டலாம் அரகம் அட்டகாசமாக இருக்குது சார். இது வந்து டைகர் இன்ஜின் சார். டைகர் நல்லாயிருக்கு வண்டி. டைகர்னாக்கா மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 18-20 குறையாது. நல்லாயிருக்கு வண்டி. இன்ஜின்லேருந்து பர்பஸ்லாம் அருமையாக இருக்கா. 4 டயர் புது டயர் சார். பழைய டயர் புது டயர் பாருங்கள். 4 டயர் புது டயர் பாருங்கள். இப்போ பாருங்கள் இன்டர்லாம் காட்டுறேன் பாருங்கள். 4 டயர் பார்த்துங்க, 4 டயர் புது டயரு. இப்போ பாருங்கள் டோர் திறந்து காட்டுற பாரு சார். கவுல் பேனல்லாம் சொல்லலாம், அதுமாதிரி கவுல் பேனல்லாம் பாருங்கள். அதே மாதிரி சீட்டு பாருங்கள், சீட்டுக்கிட்டலாம் அருமையாக இருக்குது பாருங்கள் சார். புளித்தோல்னு சொல்லுவாங்க, அந்த டோரில் பாருங்கள் புளித்தோல் போட்டுற பாரு, அருமையாக இருக்கு பாருங்கள் சார். செட்டு இருக்குது, ப்ளூடூத் செட்டு. அதாவது நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி போட்டுனாங்க, அப்படியே நீங்கள் பாட்டு கேட்கலாம். எல்லாமே கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். இதான் சார் சொல்ல. பேக் சீட் பாருங்கள். அதான் சார் இது வந்து லாங் சேஸ்னால, லாங் இதுனால ஃபேஸ் பாருங்கள் எப்படி பார்த்தாலும்க்கா. உள்ளே வந்து 4 பேர், அந்த சைடில் 2 பேர், இப்படி 6 பேர் பின்னாலே உட்காரலாம். இதான் சார் ஏசி வந்து. இது பாருங்கள், இதுதான் ஏசி. பின்னாலே ஏசி வந்து பாருங்கள். இங்கே போட்டாக்கா முன்னவும் ஏசி, பின்னாலும் ஏசி. பின்னால் இருக்கிற வேத்துக்குதுன்னு சொல்லிட்டு பின்னால் ஏசி போட்டுறாங்க. அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். எக்ஸல் டைப் தாராளமாக எடுக்கலாம் சார். 11 2 ஓனர் 1,02,000 எடுத்து தப்பே கிடையாது சார். எடுக்கலாம் சார் வண்டி. வந்து பாருங்கள். நீங்கள் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா பெயிண்ட்லாம் அடிச்சு பக்கா வச்சுக்கலாம் சார் வண்டி சார். சில அதிர்ச்சி தகவலுங்க, சில அதிர்ச்சியான ரேட்டுங்கள்லாம் வந்துடுது. அதனால் ஆஃபர் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு சரம் வந்து என்ன தான் பண்ணுறாங்க ஒன்றே புரியல. எல்லோரும் குழப்பாக்குது. திடீர்னு வந்து இறங்குறா, திடீர்னு கம்மியாக கொடுக்குறது ஒன்றே புரியல. அதனால் நீங்கள் வரீங்க, இந்த வண்டியில் விட்டுறாதீங்க. கம்மி ரேட்டு வெறும் 1,02,000 ரூபாய்க்கு இந்த வண்டி யாராவது தர முடிய ரேட் நான் தரேன் சார். 2011 2 ஓனரை 1,02,000 ரூபாய்க்கு யாருமே தர முடியாது. அதனால் தரேன். இந்த வண்டி விட்டுறாதீங்க. டாட்டா இண்டிகோ வெள்ளை புறா சார். இது வெள்ளை புறா அப்படின்னா சார் நல்லா முடிஞ்சுங்க. 2011 மாடலு, 2 ஓனரு, 1,02,000 ரூபாய்க்கு தர்றேங்க. நீங்கள் வர்றீங்க, இந்த வண்டிக்கு எடுக்கிறீங்க. வணக்கங்க.